வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய தகவல். பட்ஜெட் 2026 ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் உயர்வு சார்ந்து 2 குட் நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். இதில் பலவிதமான முக்கிய அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான EPFO உறுப்பினர்கள் சில அறிவிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் அதாவது EPS 95 ஓய்வூதியத்தை உயர்த்துவதற்கான அறிவிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கடந்த 11 ஆண்டுகளாக வெறும் 1000 ரூபாய் என்ற அளவில் EPS குறைந்தபட்ச மாத பென்ஷன் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த தொகையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் நீண்ட காலமாக உள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் EPFOவின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதிய பணத்தை அதிகரிப்பதற்கான முக்கிய முடிவை அரசு எடுக்கலாம் என்று தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் மூலம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மூத்த குடிமக்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் நிவாரணங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடலாம் என்றும் நம்பப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டுக்கான ஏற்பாடுகளுக்கு மத்தியில் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு EPFO வழங்கும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிக்க மத்திய அரசு தயாராகி வருகிறதா என்பது சார்ந்தும் விவாதங்கள் தீவிரமாக உள்ளது. இருப்பினும் இது சார்ந்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வரை வெளியிடவில்லை. ஊழியர்கள் அமைப்புகளின் செயல்பாடுகள் ஓய்வூதியர்களின் நம்பிக்கையினை அதிகரித்துள்ளது. தற்போது EPS 95 திட்டத்தின் பயனாளிகள் குறைந்தபட்ச மாத பென்ஷனாக 1000 ரூபாய் பெற்று வருகிறார்கள். 2014ஆம் ஆண்டு நிர்ணயம் செய்யப்பட்ட இந்த தொகை கடந்த 11 ஆண்டுகளாக எந்த மாற்றமும் செய்யப்படாமல் அப்படியே உள்ளது. அதிகரித்து வரக்கூடிய செலவுகள், விலைவாசி, பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த தொகை மிகவும் குறைவு என்று ஊழியர் சங்கங்கள் கருதி வருகிறார்கள். இப்போது இந்த பட்ஜெட்டில் அரசு இந்த பழைய கட்டமைப்பை மாற்றுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றன. பாரதிய மஸ்தூர் சங்கம், BMS உட்பட பல அமைப்புகள் ஓய்வூதியத்தை அதிகரிக்க நீண்ட காலமாக அழுத்தங்கள் கொடுத்து வருகின்றன. தொழிலாளர் அமைப்புடன் சமீபத்திய கூட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 7,000 முதல் ரூபாய் 10,000 வரை அதிகரிக்க ஒரு முன்மொழிவு வைக்கப்பட்டுள்ளது. எனினும் 1000 ரூபாய் என்ற ஓய்வூதியம் ரூபாய் 2,000ஆகவோ அல்லது ரூபாய் 3,000ஆகவோ வரம்பிற்குள் உயர்த்தப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. அமைச்சர்களின் உறுதிமொழியை தொடர்ந்து அரசு இது குறித்து பட்ஜெட்டில் ஒரு உறுதியான செயல் திட்டத்தை முன்வைக்கக்கூடும் என்றும் யூகம் செய்யப்பட்டு வருகிறது. குறைந்தபட்ச ஓய்வூதியம் குறித்த பிரச்சினை பட்ஜெட் மட்டத்தில் மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றத்திலும் நிலுவையில் உள்ளது. சட்டம் மற்றும் பொருளாதார அமைச்சகத்தின் கருத்தில் கொண்டு ஒரு நடுநிலையான தீர்வை காண அரசு இப்போது அழுத்தத்தில் இருப்பதாக நிபுணர்கள் நம்புகிறார்கள். பட்ஜெட்டில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால் அது ஓய்வூதியர்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க தகவலாக அமையும். ஆனால் இப்போதைக்கு நிதியமைச்சர் பட்ஜெட் முன்மொழிவை வெளியிடும் வரை எந்தனையும் இறுதியாக கூட முடியாது. பட்ஜெட்டில் EPF ஓய்வூதிய தொகையினை அதிகரிக்கும் அறிவிப்பை அரசு வெளியிட்டால் EPF உறுப்பினர்களாக அதற்கு பங்களிப்பு கொடுத்து EPS ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதி வரம்பை பூர்த்தி செய்யும் தனியார் துறை ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள். இந்த நடவடிக்கை லட்சக்கணக்கான ஓய்வு பெற்ற ஊழியருடைய நிதி நிலைமையை வலுப்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.